கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரத்தை தந்த ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் தேவனே, என் யாத்திரையில் நான் செல்லும் பாதை எல்லாம் பாதையாய் இல்லாவிடில் எத்தன் என்னை நிறுத்தும். பாதையாய் இல்லாவிடில் எத்தன் என்னை நிறுத்தும். அருகதையற்ற நான் செய்யும் பணி கிருபையாய் நீ தந்த அருள் பணி. அருகதையற்ற நான் செய்யும் பணி கிருபையாய் நீ தந்த அருள் பணி. திருப்பணியில் நீ தருவி சந்தோஷம் உருவாக்கும் உண்மை விசுவாசம். திருப்பணியில் நீ தருவி சந்தோஷம் உருவாக்கும் உண்மை விசுவாசம். என் தேவனே, என் யாத்திரையில் நான் செல்லும் பாதை எல்லாம் பாதையாய் இல்லாவிடில் எத்தன் என்னை நிறுத்தும். அத்தனையும் படைத்தவர் நீர், அல்பா ஒமேகா. எத்தனையோ வழியறிவீர் சித்தம் செய்ய. அத்தனையும் படைத்தவர் நீர், அல்பா ஒமேகா. எத்தனையோ வழியறிவீர் சித்தம் செய்ய. சத்தியத்தை நான் கூற சித்தமா. இத்தனை மாதையை தந்தி சுத்தம் செய்யும். சத்தியத்தை நான் கூற சித்தமா. இத்தனை மாதை தந்தி சுத்தம் செய்யும். என் தேவனே, என் யாத்திரையில் நான் செல்லும் பாதை எல்லாம் பாதையாய் இல்லாவிடில் எத்தன் என்னை நிறுத்தும். சுவிசேஷம் அறிவிக்கும் அடியார்களின் பாதங்கள் எத்தனை அழகானவை. சுவிசேஷம் அறிவிக்கும் அடியார்களின் பாதங்கள் எத்தனை அழகானவை. விசுவாச காலடியால் முன்னே செல்ல தூண்டிடுவீர் விசுவாசம் துவக்குபவர் நீர். விசுவாச காலடியால் முன்னே செல்ல தூண்டிடுவீர் விசுவாசம் துவக்குபவர் நீர். என் தேவனே, என் யாத்திரையில் நான் செல்லும் பாதை எல்லாம் பாதையாய் இல்லாவிடில் எத்தன் என்னை நிறுத்தும். பாதையாய் இல்லாவிடில் எத்தன் என்னை நிறுத்தும். சற்று நேரம் தியானிக்கும்படியாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வேதவசனங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு முன்பாக ஒரு வருஷம் இருக்கிறது. இன்னும் நமக்கு முன்னால் 361 60 நாட்கள்
இருக்கிறது. நம்ம நினைப்போம், கடந்த ஆண்டில் இவ்வளவோ நான் கஷ்டப்பட்டனே, இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி போராட்டம், மற்றவங்களால் நிந்திக்கப்பட்டோம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, எப்படி இருக்குமோ, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? முற்று முடிய நம்மை காத்து நடத்த வேண்டும். கடந்த காலங்களை யோசித்து பாருங்க. ஊழியத்துக்கென்று சிறப்பாகத்தான் வந்தேன். ரொம்ப போராட்டம், கவர்மெண்ட் வேலையெல்லாம் விடணுமா, இதெல்லாம் விட்டுக்கிட்டா போனோம். 8 வயசு 6 வயசு பிள்ளைகளை, அது எங்கே, உத்தரப்பிரதேசத்தில் லக்னோன்னு ஒரு இடத்துல அப்போது ஹாஸ்டல், அங்கே அனுப்பணும். அங்கே அனுப்பிட்டு நாங்கள் குஜராத் மகாராஷ்டிராவுக்கு போனோம். எப்படி போகிறது? இந்த 2 பிள்ளைகளை எப்படி பிரிகிறது? போராட்டமான காலம். ஆண்டோடைய சமூகத்தில் ரொம்ப யோசித்தோம். ஆனால் என் வீட்டுக்காரர் தான் முதல் அழைப்பு கிடச்சி. அவங்க என்ன செய்தாங்க, நான் சொன்னேன், இந்த சோம்பேறி இங்கே இருக்காங்கல்ல, வேலை செய்ய மடிச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு ஏசப்பா அழைக்கிறாருன்னு எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலான்னு பார்த்தீங்க. அன்பானவர்களே, போராட்டம் வீட்டில். அந்த நேரத்தில் கடைசியில் எப்படி நாங்கள் ஒரு சின்ன குட்டி சண்டையெல்லாம் போட்டு, சரி எப்படியாவது வேறு வழி இல்லை, அவங்க பிடிச்சதில் நிற்கிறாங்க, ஏசப்பா என்ன ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு. நான் சொல்கிறேன், கடைசியில் உங்களை அழைத்த ஆண்டவர் என்னை அழைக்கட்டும், அப்போ தான் நான் நம்புவேன். ஆனால் வீட்டில் நடந்த சண்டையை போதகர்கிட்டையோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ சொல்லிடக்கூடாது. அவங்க போதகர் பிறகு எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறது மாதிரி ஏதாவது ஒரு பிரசங்கம் எனக்கு பண்ணுனாங்கன்னா உங்கள் அழைப்பை நான் நம்ப மாட்டேன்னு. அன்பானவர்களே, எப்படியாவது கடந்து வந்துட்டோம். அப்போ சரின்ட்டு அன்னைக்கு பெண்கள் ஐக்கிய சங்கம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அன்பானவர்களே, அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நான் போயிருக்க நேரத்தில் பைபிள் மண் வந்து அழைப்பை அசட்டை பண்ணாதேங்கிற தலைப்பில் செய்தி கொடுத்தாங்க. அப்படியே இந்த அழைப்பு உண்மைதான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சீக்கிரம் அந்த அழைப்பு கிடச்சி இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கு என் கணவருக்கு அழைப்பு கிடச்சி 1990. அப்போ அவங்களுக்கு 48 வயசு. அவங்க இந்த உலகத்தை விட்டு ஓடி முடிச்சிட்டாங்க. ஒரு வருஷத்தில் அப்பா விட்ட ஊழியத்தை செய்வேன்னு சொன்ன பையன் 17 வயது. அவனுக்கு வயசில் ஓட்டத்தை முடித்துட்டான். அவன் முடிக்கிறதுக்கு முந்தி அவங்க அண்ணனுக்கிட்ட கையை பிடிச்சி, அண்ணா அப்பாவுக்காக ஊழியம் செய்யலைன்னாலும் எனக்காகவாவது நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கிட்டேருந்து ஒரு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு சத்தியத்தை வாங்கிட்டான். சத்தியமாக ஊழியம் செய்வேன்னு சொல்லணும். அப்போ அவன் எனக்காக ஜோம் பண்ணியிருக்கான். அப்படி அவனுக்கு ஓட்டத்தை முடிச்சிட்டான். இனி பெரியவன் சரி ஒரு 10 வருஷம் ஊழியம் செய்தான். அப்போ 2 பேரும் அப்பா இறந்து தம்பி இறந்துட்டானேங்கிற கவலையில் பெரியவன் காணாமல் போனான். திரும்பி ஜெபம் பண்ணி 5 மாதம் கழித்து வந்து 9 வருஷம் ஊழியம் செய்து அவனுக்கு ஓட்டத்தை முடிச்சிட்டான். இப்போ இந்த பின்னான காரியங்கள் நடந்த இந்த காரியங்களை நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா முன்னோக்கி போக முடியாது. இப்போ நான் என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறக்கணும். இது நான் சாட்சியாக தான் சொன்னனே தவிர நான் அழுதுகிட்டு சொல்லலை. ஆண்டவருக்கு சித்தமான நாட்களில் மரணங்கள் வருது, 6லும் 100லும் சாவு. நான் வருத்தப்பட்டு சொல்லலை. இது இதையே நினச்சி நான் ஊழியத்துக்கு போகாமல் இருக்க முடியாது. பின்னானவைகளை துக்கம்னு சொல்லி வேதனையோடு நான் அப்படியே இருந்துடக்கூடாது. இதை மறந்து
நான் முன்னானவைகளை நாடி எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாள் வரைக்கும் எனக்கு ஓட்டம் தொடரணும். அதுக்கு தான் சொல்ல வரேன். மற்றபடி நான் துக்கப்படலை. ஆண்டோடைய சித்தப்படி இந்த காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் நான் ஒன்று மட்டும் சந்தோஷப்படுவேன். என் ஹஸ்பண்ட்கிட்ட உங்களை அழைத்த ஆண்டவர் என்னை அழைக்கட்டும் அப்போ தான் நம்புவேன்னு சொன்னது நல்ல ஒரு வார்த்தை. ஆகையினால எனக்கு அழ வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எனக்கு அழைப்பை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். புரிஞ்சுதா? எனக்கு அழைப்பை நான் உறுதிப்படுத்திட்டேன். இப்போ அவங்க இறந்தனால எனக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு இல்லை. எனக்கு அழைக்கப்பட்ட நாள் வரைக்கும், குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன். அதுதான் எனக்கு தீர்மானம். அன்பானவர்களே, நமக்கு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் நாம் லெக்கை நோக்கி நாம் தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது சொல்வார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எனக்கு அடிக்கடி ஆசை வரும், எப்போ எனக்கு ஓட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனால் சில நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லிடுவேன், எப்போ ஓட்ட முடியும் எனக்கு சீக்கிரம் அப்படின்ட்டு சொன்னேன்னா, இல்லை ஓட்டம் தானே, நீங்கள் செஞ்சுரி, நீங்கள் 100 வயசு அப்படின்ட்டு எல்லாம் விளையாட்டடிப்பாங்க. போதும் 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 அப்படின்ட்டு. அன்பானவர்களே, நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடி முடிக்கிறத தான் தேவன் விரும்புகிறார். பவுல் சொல்லுவார் 2 தீமோத்தேயு 1:12 11 வாசித்தோன்னா, நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு ஓட்டம், நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் ஓடும்போது நம்மை வழி நடத்துகிறவர் யார்? நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து போன தெய்வம் அல்ல. உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்து, அவர் பாடுகளோடு வளர்ந்து, சிலுவையின் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு, இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கடவுள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் புதிதாக இயேசுவை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா நினைத்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துடைய நாமமே இல்லாமல் வேற நாமம் இல்லவே இல்லை. உங்களை ரட்சிப்பதற்கு எந்த தெய்வங்களும் வராது. நாங்கள் வாழ்ந்தோம் இருந்தோம் சொல்லுவவங்க எல்லாம் 3ஆம் நாள் உயிர்த்தெழல. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எந்த மனுஷனோ எந்த தெய்வங்களோ எழும்பவே இல்லை. ஒருவேளை பலசாலியாக இருந்தாலும் அவங்க ரட்சிக்க முடியாது. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வளர்ப்பு பரிசுத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம நினைத்து பார்க்கும்போது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு எழுந்த தெய்வம். அல்லேலூயா. அவரையே நீங்கள் நம்புங்க. நீங்கள் யாரானாலும், புதுசாக டிவியில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, புதுசாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இயேசு தான் மெய்யான தெய்வம். வேறு தெய்வம் இல்லவே இல்லை. உங்களை ரட்சிக்கணும்னா இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தினார். நான் சொல்கிறேன், என்னை ரட்சித்தவர், இந்த ஊழிய பாதையில் வழி நடத்தியவர், பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள தெய்வம். நான் பாவி, நீங்கள் பாவி, எல்லாருமே
பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம். ஆனால் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், அதை நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்து நம்ம பார்க்குற நேரத்தில் பிலிப்பியர் 1:5-6 சொல்லப்படுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமன்பானவர்களே, ஆண்டவருக்காக நாம் நற்கிரியையை தொடங்கினதுனால, சுவிசேஷ நற்கிரியாக இருக்கலாம், ஏழைகளுக்கு இறங்கி செய்கிறவங்க, அதுவும் நற்கிரியை தான் இல்லையா? நற்கிரியை அந்த மாதிரி எந்த ஒரு நற்கிரியை, ஜப ஊழியம், பெரிய ஊழியம், ஜப ஊழியம், அந்த நற்கிரியை, அந்த ஜபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. பிரசங்கம் பண்ணுறவங்க கூட பிரசங்கித்து பின்வாங்கிடலாம். ஆனால் ஜெபிக்கிற பிள்ளை ஒரு நாளும் ஜெயத்தை இழக்கவே முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. அன்பானவர்களே, ஆகையினால்தான் பவுல் சொல்லுவார், உங்களை நினைக்கிற போதெல்லாம் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகையினால் அன்பானவர்களே, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடி முடிக்கிறதுக்கு நம்மை ஆண்டுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24 பார்க்கும்போது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று. ஆகையினால நிச்சயமுள்ளவனாக ஓடணும். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால அன்பானவர்களே, பந்தயத்துக்கு ஓடுறவங்க இச்சையடக்கத்தோடு ஓடணும். இச்சையடக்கத்தோடு ஓடும்போது தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பந்தய சாலையில், ஓட்டப்பந்தய அந்த களத்தில் ஒரு அம்மா எப்போ ஓடுனாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுப்பாங்களாம். யாரும் ஜெயிக்க முடியாது, அவங்க தான் ஜெயிப்பாங்களாம். அப்போ ஒரு மனுஷன் ஒரு சகோதரி ஒரு சூழ்ச்சி பண்ணான். 3 தங்க ஆப்பிள் செய்துட்டு அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடும்போது இவங்க ட்ராக்கில் ஓடுற நேரம் ஒரு தங்க ஆப்பிளை போட்டாங்களாம். உடனே அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எப்போவும் எடுப்பாங்களே அவங்க, சரி தங்க ஆப்பிள் அது ஒன்றை எடுத்துகிட்டு ஓடிடுவோன்ட்டு அப்படி ஒன்றை எடுக்கும்போது ஒரு அடி கொஞ்சம் பின்னாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடும்போது 2வது ஆப்பிளை தூக்கி போட்டாங்களாம். அதையும் எடுத்துகிட்டே ஓடிடுவோம், நம்ம தான் எப்போவுமே முதல் இடத்துல வந்துடுவோமேன்னு. அப்படி 3வது போடும்போது அவங்க எடுக்க குனியும் போது இடங்கள் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் அவங்க தோல்வியை காட்டப்பட்டது. பாருங்கள், இச்சை அடக்கத்தோடு ஓடணும். உலகத்தை பார்த்து ஓடிட்டு இருந்தோன்னு சொன்னால் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர முடியாது. எப்போதும் எடுக்க வேண்டிய முதல் ப்ரைஸ் எடுக்க வேண்டியவங்க இந்த 3 தங்க ஆப்பிளை எடுக்க போய் குனிஞ்சனால இவங்க போய் சேர வேண்டிய இடத்துல முதலாவது சேர்ந்து அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் காணப்பட்டார்கள். ஒரு புக்கில் தான் நான் படித்தேன், அது உண்மையோ பொய்யோ தெரியாது. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு கையில் ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. நித்திய ஜீவனை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறதுனால நம்ம போராடும்போது அந்த போராட்டம், கிறிஸ்தவ ஓட்டம் ஒரு போராட்டம், ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு சமானமாய் காணப்படுகிறது. நம்ம அதில் தோல்வி அடைந்து விடக்கூடாது. ஒருவேளை சின்ன சின்ன இச்சைகள், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன வார்த்தைகளில், நடத்தையில் வித்தியாசம் வந்தாலும் உடன்தானே பாவ அறிக்கை செய்து விட்டு
பரிசுத்தமான வாழ்வுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க உங்களிடத்தில் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக, நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலங்கள் இச்சை அடக்கத்தோடு ஓடி வெற்றியை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமது அன்பு கரங்களில் நாங்கள் தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யாராவது வியாதி, வருத்தம், போராட்டங்களில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.